யோசனையை கேட்க மனதில்லாமல் வாழுகிற மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக சிக்கி தவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அவர் எப்படிப்பட்ட உதவி செய்கிறாராம்? சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அன்பானவர்களே, அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். வேதத்தில் வாசிக்கிறோம், பரியாசக்காரனை நீ கடிந்து கொள்ள அவனை பகைப்பான், ஆனால் புத்திமானை நீ கடிந்து கொள், அவன் இன்னும் அறிவில் தேர்வான் என்று சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். இதை கேட்கிற அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். சீக்கிரத்தில் அதை யாருமே கண்டுகொள்வது புரிந்து கொள்வது கடினம்தான். ஆனால் அதை நம்பி அந்த ஆலோசனைப்படி நடக்கிற தங்கள் குடும்பத்தை, தங்கள் வியாபார காரியங்களை, தங்கள் ஊழியத்தை தேவனுடைய ஆலோசனைப்படி அமைத்துக் கொள்கிற யாவருமே தங்களுக்கும் சரி, தங்கள் வருங்கால சந்ததிக்கும் சரி, ஏன் இந்த உலகத்தை வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான கருவியாக, ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தேவன் மாற்றுவார். ஏன்னா அவருடைய ஆலோசனைகள், யோசனைகள் மகா ஆழமானவர்கள். அதனால தான் அவருக்கு ஒரு பேர் உண்டு, யோசனையில் பெரியவரே. வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத காரியங்கள்லாம் அவர் நமக்கு செய்வாராம். அதனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்போமா? அவருடைய யோசனை என்ன? நம்முடைய காரியம், புதிய காரியம், திருமண விஷயமா இருக்கட்டும், புதிய வீடு வாங்குற விஷயமா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய ஆலோசனை, யோசனை என்ன என்பதை அறிந்து புத்தியாக நடப்போமானால் எல்லாவித வீணான சிக்கல்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், வீண் பகைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். இந்த நன்மை பெற்றிட கர்த்தரை நோக்கி வேண்டுவோமா? சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி வேண்டுகிறோம்ப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையிலேயே உம்முடைய யோசனைகள் பெரியவைகள் என்பதை எங்கள் வாழ்க்கையின் உணர்வையும் உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரமணியே. காட் பிளஸ் யூ.